வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யா பெருமாளை ஃபாலோ பண்ணி மினிஸ்டர் வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்க. அங்க அவங்க பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக வர்ற கவுன்சிலருக்கும் இவங்களுக்கும் பெரிய கிளாஷ் ஆகுது. அப்போ பெருமாளுங்கிறவரு இவங்களுக்கு அறிமுகமாயி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன்னு அவரு சொல்ல பாக்யாவும் செல்வியும் வெளியே வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல ஏமா உள்ளர வாங்கம்மான்னு வந்து 2 பேர் கூப்பிட பெருமாளும் அவருக்கு தெரிஞ்சவரும் பாக்யாவையும் செல்வியும் உள்ளர கூட்டிட்டு போறாங்க. அம்மா, நீங்க ஒண்ணு வெயிட் பண்ணுங்க, இங்கேயே வெயிட் பண்ணுங்க, அமைச்சர் ஃப்ரீயானதும் நானே உங்களை உள்ளர கூப்பிடுறேன் அப்படின்னு பெருமாள் சொல்ல எப்போங்க சாருங்கிறாங்க பாக்யா. எப்பன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு அமைச்சரோட பிறந்த நாள். கட்சிக்காரங்க நிறைய பேர் அமைச்சரை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு போகட்டும், அதுக்கப்புறம் நீங்க அமைச்சரை பார்க்கலாம், இங்கேயே வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு கூட வந்த 2 பேரை கூட்டிட்டு உள்ளர போயிடுறாரு. ஏக்கா, அவரு சும்மா சொல்றாரா இல்ல நெசமாலுமே அமைச்சரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரா அப்படின்னு செல்வி கேட்க பாக்யா தவிப்போட உள்ளர பாத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளர நிறைய கட்சிக்காரங்க அமைச்சருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவிக்க அவரும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் தடபுடலா விருந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்பா சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு பெருமாள் வெளியே ஓடி வர சார் அப்படின்னு பாக்யா கூப்பிட கொஞ்சம் இருங்கம்மா அப்படிங்கிறவரு வெளியே நின்று இருந்த ஒருத்தரை அண்ணா வாங்கண்ணே, தலைவர் உங்களை கூப்பிடுறாருன்னு உள்ளர கூட்டிட்டு போறாரு. போற போக்குல இருங்க வந்துடுறேன்னு பாக்யாட்ட சொல்லிட்டு அவரு உள்ளர ஓடுறாரு. உள்ளர ஒரு பக்கம் தலைவருக்கு சால்வையை போத்தி எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்க வெளியே சமையல பார்க்க ஒருத்தர் வர்றாரு. பார்த்து பண்ணுங்கப்பா, எல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன்னு சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுதான்னு ஒருத்தர் கேக்குறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சிரும்னு அப்படின்னு அவரு சொல்ல நல்லா சமைச்சிருக்கீங்கன்னு அவரு கேக்குறாரு. சூப்பரா சமைச்சிருக்கோன்னு அப்படின்னு அவரு சொல்ல அமைச்சரும் சரி பிறந்த நாளுக்கு வர கட்சிக்காரங்களும் சரி சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லணும் அப்படின்னு கட்சிக்காரர் சொல்ல அதுக்கு நான் கேரண்டின்னு நீங்க கவலைய விடுங்க, சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்றீங்களான்னு கேட்க குடுங்கங்கிறாரு அவரு. எடுப்பா பார்த்து அப்படின்னு அவர் கையில கொஞ்சம் ஊத்த அவரு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னையா காரத்தை அள்ளி போட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்க சிக்கன் குழம்பு காரம் சாரமா தானே இருக்கணுங்கிறாரு அவரு. காரம் மட்டும் தாயா இருக்கு, டேஸ்டே இல்லைன்னு கட்சிக்காரர் சொல்லிட்டு இருக்க. என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சமையல் கான்ட்ராக்டர் கேட்க இந்த சத்தத்தை கேட்டு 2 3 பேர் என்னன்னு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்க கேவலமா சமைச்சு வச்சிருக்காப்ல, நீயே சாப்பிட்டு பாரு அப்படின்னு அந்த 3 பேர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க. பாக்யா ரொம்பவே ஆர்வமா அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுங்க அப்படின்னு வாங்கி சாப்பிடுற இன்னொரு கட்சிக்காரரு ஐயே என்னன்னு நல்லாவே இல்லையே, இதுவே இப்படி இருக்கு, மத்ததெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளர போய் பாக்குறாரு. போய் பாருங்கண்ணே, பாருங்க அப்படின்னு அவரு சொல்ல அவரு உள்ளர வந்து எல்லாத்தையும் பாக்குறாரு. இன்னொன்னையும் எடுத்து கையில கொஞ்சம் ஊத்தி டேஸ்ட் பார்த்துட்டு கேவலமா பண்ணி வச்சிருக்கீங்க, குழம்புல உப்ப போட்டியா இல்ல உப்புல குழம்பு போட்டியா, இந்த சாப்பாடை எப்படி எல்லாருக்கும் கொடுக்க முடியும், எல்லாரும் கேவலமா பேச மாட்டாங்க அப்படின்னு அவரு கத்த. அண்ணன் சரி பண்ணிடுறேங்கிறாரு கான்ட்ராக்டுக்காரர். என்னையா சரி பண்ண போற, பெருமாள் தானே உன்னை ஏற்பாடு பண்ணினது, யோ பெருமாளை கூட்டிட்டு வையா அப்படின்னு சொல்றவரு என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட கேட்க நல்லா கேளுங்கன்னுங்கிறாரு. சார் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கான்ட்ராக்ட்காரர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. இவங்களுக்குள்ள கசமுசன்னு பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு வேஸ்டா போச்சு, என்ன பண்ண போறோம் அப்படின்னு முதல்ல வந்தவர் கேட்க இன்னும் 2 பேரும் ஐயே இதெல்லாம் வாயில வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க வர்ற பெருமாள் அண்ணே சாப்பாட்டுல என்னென்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. வாயிலேயே வைக்க முடியல பெருமாள், நீ தானே இந்த ஆளை பத்தி ஆகா ஓகோன்னு சொன்ன அப்படின்னு டேஸ்ட் பார்த்தவரு சொல்ல அண்ணே என் தங்கச்சி வீட்டு விசேஷத்துல சூப்பரா சமைச்சிருந்தாருன்னு இந்த ஆளு அப்படின்னு பெருமாள் சொல்ல நீயே சாப்பிட்டு பாரு அப்படின்னு அவரு சொல்ல எங்க குடுங்கன்னு இப்ப கையை நீட்டுறாரு பெருமாள். அங்க வேலை பாக்குற ஒருத்தர் பெருமாள் கையில கொஞ்சம் குழம்ப ஊத்து அதை டேஸ்ட் பண்ணிட்டு வே பூ துப்பு, என்னையா சாம்பார் இவ்வளவு காரமா இருக்கு அப்படின்னு கேட்க அண்ணே கறி குழம்புன்னுங்கிறாரு கான்ட்ராக்ட்காரரு. கறி குழம்பான்னு அதிர்ச்சியா கேட்க ஆமான்னுங்கிறாரு. யோ கறி குழம்புக்கும் சாம்பாருக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு சமைச்சு வச்சிருக்கிற, என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு பெருமாள் சொல்ல இது மட்டும் இல்லனே, இந்த ஆள் சமைச்ச எல்லாமே இங்க லட்சணத்துலதான் இருக்கு, வாயிலேயே வைக்க முடியல அப்படின்னு சொல்ல என்னையா அப்படிங்கிறாரு பெருமாள். அண்ணே டென்ஷனை விடுங்கண்ணே, எல்லாம் சரி பண்ணிடலான்னு அப்படின்னு கான்ட்ராக்ட்காரர் சொல்ல யோ வாய துறக்காத சொல்லிட்டேன், உன்னை என் நம்பி கூட்டிட்டு வந்ததுக்கு நல்ல பெரிய ஆப்பா வச்சுட்டியே, எனக்கு உன் சமையலும் வேணாம் ஒரு மண்ணும் வேணாம், போய் அங்க இருந்து அப்படின்னு பெருமாள் சொல்ல அண்ணே இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னுங்கிறாரு அவரு. யோ முதல்ல உன் ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வெளியில போயா, போய் அங்க இருந்து கிளம்பு, யோ எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு கிளம்புங்கய்யா
போங்க போங்கன்னு கத்துறாரு பெருமாள். மீதி 4 பேரும் கூட யோவ் கிளம்புங்கய்யா, சமைச்சு வச்சிருக்கீங்க பாருங்க, ச்சே கிளம்பு கிளம்பு, வந்துட்டாங்க சமையல் பண்றதுக்கு அப்படின்னு கத்த அந்த கான்ட்ராக்ட்காரரு அவங்க அசிஸ்டன்டோட கிளம்புறாரு. பாக்யாவுக்கு வாய்ப்பு பசுமையா கண்ணு முன்னாடி தெரியுது. என்னையா இப்படி பண்ணிட்டான், இப்படி ஒண்ணுமில்லாம பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு இருக்க பெருமாள் என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாரு. பேசாம ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிரலாமா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்க, ஹோட்டல் சாப்பாடெல்லாம் அமைச்சருக்கு பிடிக்காது, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கணும்னு தான் அவரு திரும்ப திரும்ப சொன்னாரு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, எனக்கு தெரியாதா அதெல்லாம், அதனாலதான் இந்த ஆளை ஏற்பாடு பண்ணேன், அவன் இப்படி சொதப்புவான்னு யாருக்குயா தெரியும் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு இருக்க. அக்கா, நடக்கிற இந்த கலவரத்துல நம்மள மறந்துட போறாங்கங்கறாங்க செல்வி. சரி என்னதான் பண்றது அப்படின்னு கேட்க, அதானே எனக்கும் புரியல அப்படின்னு பெருமாள் சொல்ல, ஏதாவது ஒரு முடிவு பண்ண பெருமாள் அப்படின்னு மத்தவங்க சொல்லிட்டு இருக்க. அப்ப மினிஸ்டரோட பிஏ அங்க வர்றாரு. யோ, எங்கயா இங்க இருந்த சமையல்காரங்கெல்லாம் அப்படின்னு அவரு கேட்க, சொல்லுங்க என்னங்க சார்னு பெருமாள் கேக்குறாரு. சொன்ன டைம்க்கு எல்லாம் ரெடியா இருக்கும்ல அப்படின்னு அவரு கேட்க, ஆ ஆ அதெல்லாம் ரெடியா இருக்கும் சார், ரெடியா இருக்கும் அப்படின்னு பெருமாள் பதட்டமா சொல்ல, மினிஸ்டர் 8:30க்கு கிளம்பிடுவாரு, டிலே ஆனா டென்ஷன் ஆயிடுவாரு அப்படின்னு அவரு சொல்ல, சார் டிலே எல்லாம் ஆகாதுங்க சார், டிலே ஆகாது, நான் பாத்துக்கிறேன், டிலே ஆகாது, நீங்க போங்க சார்னு பெருமாள் சொல்ல அந்த பிஏ அங்க இருந்து போயிடுறாரு. யோ, பிஏ கிட்ட சொல்லிருக்கலாம்லன்னு ஒரு ஆள் பெருமாள் கிட்ட கேட்க, யோ நீ வேற புரியாம பேசாதய்யா அப்படின்னு பெருமாள் சொல்ல, இப்ப என்னையா பண்றதுன்னு இன்னொருத்தர் கேக்குறாரு. பெருமாள் பயங்கர தர்ம சங்கடத்துல மாட்டிட்டு முழிக்கிறாரு. இந்த ஆள் தான் சொதப்பிட்டான், வேற என்ன பண்ணணும், வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம், என்ன பண்றதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. பாக்யா சார்னு கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. பாக்யா அங்க வந்து நிக்க, மேடம் ப்ளீஸ், இங்க வேறொரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இப்போ உங்க பிரச்சனையை பார்க்க முடியாது, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ்ங்கிறாரு பெருமாள். இங்க போய்கிட்டு இருக்க பிரச்சனைய பத்தி தான் பேச வந்த, எத்தனை பேருக்கு சமைக்கணும்னு பாக்யா கேக்குறாங்க. ஏன் கேக்குறீங்க, 150 பேருக்குங்கிறாரு பெருமாள். இதுக்கு மேல நீங்க வேற ஆளுங்களெல்லாம் தேட வேண்டாம் சார், நாங்க சமைக்கிறோம் அப்படின்னு பாக்யா சொல்ல, திகைச்சு போய் பாக்குறாரு பெருமாள். என்னன்னே சொல்றாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்க, மேடம் சின்னதா ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க, ஏதோ இட்லி தோசைன்னு பண்ணி விக்கிறீங்க, இங்க உங்களை நம்பி எத்தனை பேருக்கு எப்படிங்க மேடம் சமைக்க கொடுக்கறது அப்படின்னு பெருமாள் கேட்க, ஏற்கனவே சமைச்சவரு பெரிய குக்கு, அவரே சொதப்பி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, சார் நான் இப்பதான் சின்னதா ஹோட்டல் நடத்துறேன், இதுக்கு முன்னாடி ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்னு 2 பெரிய ரெஸ்டாரண்ட் நடத்தினவனா அப்படின்னு பாக்யா சொல்ல, பெருமாள் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்படியா, நான் அங்க சாப்பிட்டிருக்கேனே, சாப்பாடு நல்லா இருக்குமேன்னு ஒருத்தர் சொல்றாரு. நிறைய ஆர்டர் கூட எடுத்திருக்கோங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற பாக்யா பர்ஸ்ல இருந்து மொபைல் எடுத்து அதுல ஒரு வீடியோவை பெருமாள் கிட்ட காட்டுறாங்க. பெருமாள் பாத்தியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுட்டு இருக்க. இது பாண்டிச்சேரியில எம்எல்ஏ வீட்டு விசேஷத்துல 5000 பேருக்கு சமைச்சது, 5000 பேருக்கு சமைச்சோன்னு பாக்யா சொல்ல, இவங்களையே சமைக்க சொல்லலாம்பாங்கிறாரு இன்னொருத்தர். மொபைல்ல திருப்பி கொடுக்கிற பெருமாள், 1.5 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள உங்களால 150 பேருக்கு சமைக்க முடியுமா அப்படின்னு அவரு கேட்க, கண்டிப்பா முடியும் சார், என்னென்ன சாமா இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்படுறத சொல்றேன், வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் சமைச்சிடுவேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க சமையல மட்டும் சிறப்பா முடிச்சு கொடுங்க, மினிஸ்டரே உங்களை கூப்பிட்டு பாராட்டி வாழ்த்து சொல்லுவாரு, அப்போ உங்க பிரச்சனையை சொல்லுங்க, எல்லாம் ஸ்மூத்தா முடிஞ்சிருங்கிறாரு பெருமாள். சரிங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, நான் உங்களுக்கு உதவிக்கு சில ஆட்களை அனுப்பி வைக்கிறேன், சீக்கிரமா சமையல முடிச்சிடுங்க அப்படிங்கிற பெருமாள் அங்க இருந்து கிளம்ப, பாக்யா சமையலுக்கு ரெடி ஆகுறாங்க. பாக்யாவும் செல்வியும் அந்த சமையல் பண்ற இடத்துல நின்னுட்டு இருக்க, அவங்க முன்னாடி வெஜிடபிள்ஸ், கொத்தமல்லி, புதினா எல்லாம் குவிஞ்சு கிடக்கு. அக்கா அக்கா அப்படின்னு செல்வி கூப்பிட, பிரியாணி பிரியாணி செல்வி, பிரியாணி பண்ணிடலாமா அப்படின்னு பாக்யா கேட்க, நாம எதுக்காக வந்தோம், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு உனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு செல்வி கேட்க, எனக்கு நல்லாவே புரியுதுடி, செழியனை வெளியே கொண்டு வர்றதுக்காக வந்தோம், இப்ப அதுக்கான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்யா சொல்ல, அக்கா நீ இப்படி சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீன்னா செழியன் நம்பி எப்படிக்கா வெளியில வரும் அப்படின்னு செல்வி கேட்க, நீ பார்த்த இல்லடி, சமையல் மொத்தமா சொதப்பிடுச்சு, அதை எப்படி சரி பண்றது, மினிஸ்டரை எப்படி கோவப்படாம பாத்துக்கிறது அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிச்சுவேஷன்ல யாராவது நமக்கு உதவி பண்ணுவாங்களான்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல நமக்கு யாராவது உதவி பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு பாக்யா கேட்க, கண்டிப்பா பண்ண மாட்டாங்க தான் அப்படின்னு செல்வி சொல்ல, அதனாலதான் நாங்க சமைக்கிறோம்னு சொன்னேன், நாம அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவோம்
பதிலுக்கு அவங்களும் நமக்கு பண்ணுவாங்கல்ல அப்படின்னு பாக்யா கேட்க, ஏற்கனவே 1008 விஷயம் உன் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும்க்கா. இதுக்கு இடையில அப்படியே ஒரே மனசா வச்சு உன்னால சமைக்க முடியுமா அப்படின்னு செல்வி கேட்க, என்ன இருந்தாலும் சமைக்கிறது தானே எனக்கு இருக்கிற ஒரே திறமை அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கப்பவே ஒரு 3 4 லேடிஸ் அங்க வர்றாங்க. உங்களுக்கு உதவி பண்ண சொல்லி பெருமாள் அண்ணன் எங்களை அனுப்புனாரு அப்படின்னு சொல்ல, ஆ அப்படியா, சரி, இந்த பாத்திரத்துல எல்லாம் சமைச்சிருக்காங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கழுவி எடுத்துட்டு வர்றீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, சரிங்கன்னு கிளம்புறாங்க எல்லாரும். சரி வாங்க நான் எடுத்து கொடுக்குறேன்னு செல்வியும் ஜாயின் பண்ணிக்க அங்க எல்லாம் கிளீன் ஆகுது. செல்வி பக்கத்துல வர, செல்வி நிறைய சிக்கன் எடுத்துட்டு போய் உள்ளர வச்சாங்க, நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா சமைக்கிறதுக்கு எடுத்துட்டு வரவே இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, இம்புட்டு கவலையிலேயே அதெல்லாம் நீ நல்லா நோட் பண்ணியிருக்கிற அப்படின்னு செல்வி சொல்ல, சொல்றத கேளுடி, அந்த 150 பேர்ல 30 பேரு வெஜ்ஜா, நான் விசாரிச்சுட்டேன், அவங்களுக்கு வெஜ் பிரியாணி வெஜ் கிரேவி, மத்தவங்களுக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி, சரியா, அது கூட கத்திரிக்காய் தயிர் பச்சடி இதெல்லாம் பண்ணிரலான்னு ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாங்க பாக்யா. எக்கா, 1.5 மணி நேரத்துல இப்பவே 10 நிமிஷம் போயிடுச்சு அப்படின்னு செல்வி சொல்ல, பண்ணிடலாம் செல்வி, கூடவே ஸ்வீட்டும் பண்ணிரலாம். என்ன பண்ணலாம்? கஸ்டர்ட் குலோப் ஜாமுன் பண்ணிரலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, முடியுமா அப்படின்னு செல்வி கேட்க, பேசாம வேலையை பார்த்தா பண்ணிடலாம். சரி, யார்கிட்ட இருந்தாவது ஒரு பேப்பர் பேனா வாங்கிட்டு வா அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிக்கா அப்படின்னு செல்வி கிளம்ப, பாக்யா அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அதுக்கு அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கப்பவே, இந்தாக்கான்னு செல்வி கொண்டு வந்து நீட்ட, நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கோ அப்படின்னு பாக்யா சொல்ல சொல்ல செல்வி நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருன்னு ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு மறுபடியும் ஏதோ சொல்ல, நீ சொன்னதெல்லாம் எழுதிட்டேன், வேணும்னா ஒரு தடவை பாத்துக்கிறியான்னு செல்வி கேட்க, அப்படிங்கிற பாக்யா லிஸ்ட வாங்கி பாக்குறாங்க. எல்லாம் சரியாதான் இருக்குன்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. அம்மா, ஆமா, நீங்க யாரு இங்க நிக்கிறீங்க, வேற ஒருத்தங்க தானே சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பிஏ வந்து கேட்க, இனிமே நான் சமைக்கிறேங்க சார், என்ன விஷயம்னு பாக்யா கேக்குறாங்க. எத்தனை பேருக்கு சமைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பிஏ கேட்க, 150 பேருக்குங்கிறாங்க பாக்யா. இன்னும் கொஞ்சம் ஆளுங்க வர்றாங்க, அத 180 அப்படியே மாத்திக்கோங்க, சரியா, சீக்கிரம்னு சொல்லிட்டு அவர் வேலை முடிஞ்சதுன்னு போயிடுறாரு. பாக்யா திகைச்சு நிக்க, என்னக்கா இன்னும் 30 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு செல்வி கேட்க, அரிசி எல்லாம் ஓகே தான், தக்காளி எல்லாம் ஓகே, வெங்காயம் மட்டும் ஒரு 10 கிலோ எக்ஸ்ட்ராவா போட்டுடு அப்படிங்கிற பாக்யா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றாங்க. இந்தாக்கா பாத்துக்கன்னு செல்வி நீட்ட, சரியா இருக்கு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாக்யா அங்க இருந்து போக, அக்கா படுற கஷ்டத்துக்காவது செழியந்தம்பி சீக்கிரமா ஜெயில இருந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கவலையோட நினைச்சிட்டு இருக்காங்க செல்வி. நிறைய பேர் கீழே உட்காந்து வெஜிடபிள்ஸ் அது இதுன்னு எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்க, பார்த்து கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி கொடுங்கன்றாங்க பாக்யா. அவங்க அடுப்புகிட்ட நின்னு வேலை பாக்குறாங்க. ஏங்க கொஞ்சம் வேகமா நறுக்குங்களேன்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு, ஏங்க அதெல்லாம் ஒரே சைஸா கட் பண்ணுங்க, சரியா அப்படின்னு பாக்யா கேட்டுட்டு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அடுப்புகிட்ட வர, செல்வி ஒரு அண்டாவுல கிண்டிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, அந்த இதுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு செல்வி கேட்க, வெஜ் கிரேவி வைக்கிறேங்கிறாங்க, ஒவ்வொன்னா பண்றதுக்கு நேரம் இல்ல செல்வி அப்படிங்கிற பாக்யா 2 கையாலே 2 கரண்டிய புடிச்சு 2 பாத்திரத்துல கிண்டிட்டு இருக்காங்க. அடுப்பு பயங்கரமா எரிஞ்சு புகஞ்சுக்கிட்டு இருக்கு, அத கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் வெங்காயம் தக்காளி அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கட்சிக்காரர் ஒருத்தர் வேகமா அங்க ஓடி வர்றாரு. ஏமா நீங்க பன்னீர் சமைக்கிறீங்களான்னு கேட்க, இல்லையேங்கிறாங்க பாக்யா. அமைச்சரோட சம்மந்தி ஒருத்தங்க வர்றாங்களாம், அவங்களுக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்குமா, கொஞ்சம் பன்னீர் கிரேவியும் பண்ணிடுறீங்களா அப்படின்னு அவர் கேட்க, சார் அவங்களுக்கு மட்டும் பண்ணிடவான்னு பாக்யா கேக்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படிமா கொடுக்க முடியும், எல்லாருக்கும் சேர்த்து பண்ணிடுங்க அப்படின்னு அவர் சொல்ல, சார் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சுன்னு சொன்னாங்க, என்னெல்லாம் பண்ணணும்னு பிளானும் பண்ணிட்டோம், இதுல புதுசா எதையும் ஆட் பண்ண முடியாதேங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, அப்படியா, அவங்க உள்ளரதான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, அவங்க குடும்பத்துக்கு மட்டுமாவது பண்ண முடியுமா, ஒரு 20 பேருக்கு அப்படின்னு அவர் அசால்ட்டா சொல்ல, ஐயோன்ற மாதிரி செல்வி பாக்குறாங்க. சரிங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிம்மா பண்ணிடுங்கம்மா அப்படின்னு அவருக்கு அங்கிருந்து போயிட, செல்வி இத பாத்துக்கோ, நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிக்கான்னு கவலையோட தலையாட்டுறாங்க செல்வி. யோ, 137வது வார்டுல இருந்து இன்னும் எந்த ஆளுங்களும் வரவே இல்லையா, அமைச்சர் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு பெருமாள் போன்ல சொல்லிக்கிட்டு இருக்க, சார்னு வந்து நிக்கிறாங்க பாக்யா. என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்க, சார் புதுசா ஒரு டிஷ் சொல்லிருக்காங்க, கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, என்னம்மா ஒவ்வொன்னுக்கும் நானே போய்கிட்டு இருக்க முடியுமா, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்களே போய் வாங்கிக்கங்கம்மா அப்படிங்கிறவரை மறுபடியும் போன்ல பேச ஆரம்பிக்க, சார் சமையல்ல
அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கும்போதே, இதோ நான் வரேன். சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெருமாள் அங்கிருந்து பேசிக்கிட்டே போயிடுறாரு. உள்ளர பிறந்த நாளுக்கு வாழ்த்து போய்கிட்டு இருக்கு. கவுன்சிலர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவரே, அண்ணன் வாழ்க, அமைச்சர் வாழ்க, தலைவர் வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு கவுன்சிலர் பொன்னாடை போத்துறாரு. கூட இருக்கவங்களும் வாழ்க கோஷம் போட பாக்யா அங்க வந்து நிக்கிறாங்க. மாலையை கொடுப்பா அப்படின்னு வாங்கி ஒரு பெரிய ரோஜாப்பூ மாலையை மினிஸ்டருக்கு போட்டுட்டு, நீங்க நல்லா இருக்கணும் தலைவரே அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல எல்லாரும் சுத்தி இருக்கவங்க கிளாப் பண்ண, ரொம்ப சந்தோஷம் பாங்குறாரு மினிஸ்டர். நீங்க 100 வருஷம் நல்ல உடல் நலத்தோட சீரும் சிறப்புமா இருக்கணும் தலைவரே. நீங்க இதுக்கு மேலேயே பெரிய பதவிங்களை அடையணும் தலைவரே அப்படின்னு கவுன்சிலர் கூவிக்கிட்டு இருக்க, அங்க நின்னு பாக்குற பாக்யா டென்ஷன் ஆகி வெளியே வந்துடுறாங்க. செல்வி நம்மளையே கடைக்கு போக சொல்றாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு பாக்யா திரும்ப, அக்கா இருக்கா நான் போயிட்டு வர்றேன், வண்டி சாவிய மட்டும் குடு அப்படிங்கிற செல்வி வண்டி சாவியையும் பணத்தையும் வாங்கிக்கிட்டு, சரி நான் போயிட்டு வந்துடுறேன்னு கிளம்ப, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்குறாங்க பாக்யா. சரிக்கான்னு சொல்ல சீக்கிரமா வந்துடுறேன்னு ஒரு பிட்ட போடுறாங்க. பாக்யா மின்னல் மாதிரி சுத்தி சுத்தி வேலை பாக்குறாங்க. எக்கா இந்தாக்கா வாங்கிட்டு வந்துட்டேன்னு செல்வி சொல்ல, அது அப்படியே கட் பண்ணிடுங்கிறாங்க பாக்யா. அப்போ கவுன்சிலர் அவங்களோட 2 அல்லக்கைங்கட்ட, டேய் இன்னைக்கு அண்ணனுக்கு பிறந்த நாள்டா, நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே வர்றவரு அங்க பாக்யா அன்கோ சமைக்கிறத பார்த்து அப்படியே அதிர்ச்சியாயி நின்னுடுறாரு. இந்தம்மா எப்படி இங்க அப்படின்னு 3 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நேரா பாக்யா கிட்ட வந்து, என்னம்மா இது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்த, செல்வி நீ போய் பச்சடிக்கு ரெடி பண்ணுங்கிறாங்க பாக்யா. அமர்த்தலா ஒரு பார்வை பார்த்துட்டு, சரிக்கா நான் ரெடி பண்றேன்னு கவுன்சிலர் ஓர பார்வை பார்த்துட்டே சொல்றாங்க செல்வி. அம்மா நான் உங்களதாம்மா கேட்டுட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்துறாரு கவுன்சிலர். பார்த்தா தெரியல, சமையல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, என்ன சமையலுக்கு வேற ஒருத்தர் தானே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கவுன்சிலர் கேட்க, அல்லக்கை 2 ஆமாங்க என்னங்குது, நானுமே நல்லா சமைப்பேங்க சார், நீங்க கூட காசு கொடுக்காம வந்து சாப்பிட்டு போனீங்கல்ல அப்படின்னு பாக்யா கிண்டலா சொல்ல, என்னம்மா வம்புக்கு இழுக்கிறியாங்கிறாரு அவரு. என்ன மாட்டி விடுறதுக்கு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு அவரு கத்த, நான் யாரையும் மாட்டி விடலாம்லாம் நினைக்கல, எனக்கு என் பையன் வெளியே வரணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புமா கிளம்புமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு கவுன்சிலர் கத்திட்டு இருக்க. யோ ஏழுமலை, என்னையா பிரச்சனை இங்க என்னாச்சு அப்படின்னு பெருமாள் வந்து கேட்க, இவங்க ஏயா சமைக்கிறாங்க அப்படின்னு கவுன்சிலர் கேட்க, ஏன் இவங்க சமைச்சா என்னன்னு கேக்குறாரு பெருமாள். ஓ நீதான் இவங்கள சமைக்க ஏற்பாடு பண்ணனியா அப்படின்னு கவுன்சிலர் கேட்க, கைய கட்டிட்டு நெஞ்ச நிமித்தி ஆமாங்கிறாரு பெருமாள். ஏன் உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு கவுன்சிலர் கேட்க, ஏன் பயமா அப்படின்னு பெருமாள் கிண்டலா கேக்குறாரு. பயமா எனக்கா அப்படின்னு கவுன்சிலரும் தெனாவட்டா கேட்க, ஆமா இவங்க கிட்ட வம்பிழுத்து இவங்க பையனை ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டியாமே அப்படின்னு பெருமாள் கேட்க, ஓ இவனுக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சாங்கிற மாதிரி திக்குன்னு பாக்குறாரு கவுன்சிலர். இந்த அம்மா கிட்ட வம்பிழுக்கிறத விட்டுட்டு மினிஸ்டர் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறதுக்கு போன வழிய பாரு அப்படின்னு பெருமாள் சொல்ல, யோ என்னையா என்ன கூட்டணி வச்சிருக்கியோ அப்படின்னு கவுன்சிலர் கேட்க, கோவத்தை பாரியா, இரு இரு உனக்கு இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிற பெருமாள். நீங்க கவலைப்படாம சமைங்கம்மா, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்ல, கவுன்சிலர் பயத்துல முறைச்சிட்டு நிக்கிறாரு. பெருமாள் அங்கிருந்து போயிட, என்ன பத்தி தெரிஞ்சுமே நீ இவ்வளவெல்லாம் பண்றல்ல, உன் பையனை ஜெயிலுக்கு அனுப்பின எனக்கு உன்னை தீர்த்து கட்ட எவ்வளவு நேரம் ஆகும், மரியாதையா சொல்றத கேளு, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, என்ன பத்தி அமைச்சர்கிட்ட ஏதாவது சொன்ன தீர்த்து கட்டிருவேன் பாத்துக்க அப்படின்னு மிரட்டிட்டு வாங்கடான்னு அங்க இருந்து கிளம்புறாரு கவுன்சிலர். செல்வி பச்சடி ரெடியா பாக்யா கேட்க, பச்சடி ரெடிக்கான்னு தம்ஸ்அப்ப காட்டுறாங்க செல்வி. சமையல் முடிஞ்சிட சர்வ் பண்றதுக்கு ரெடியா அடுத்த பாத்திரத்துக்கு மாத்துறாங்க. இந்தா வெயிட்டா இருக்குன்னு ஒரு பாத்திரத்தை பாக்யா கொடுக்க பத்திரமா வாங்கிட்டு போறாங்க செல்வி. எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே பாக்யா அங்க வந்து நின்னு இங்க அங்கன்னு பாத்துட்டு இருக்க, அக்கா யார தேடிட்டு இருக்க நீன்னு செல்வி கேட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. நமக்கு உதவி பண்றதா சொன்னாருல்ல, அவரை கொஞ்ச நேரமா பாக்குறேன் காணோம் அப்படின்னு பாக்யா சொல்ல, காணோமா அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்க, என்னம்மா சமையல்லாம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு 2 பேர் வந்து கேக்குறாங்க. முடிஞ்சிருச்சுங்க சார், சாப்பிட்டு பாக்குறீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, வாசனையே சொல்லிடுச்சுமா எவ்வளவு பிரமாதமா சமைச்சிருக்கீங்கன்னு, தனியா சாப்பிட்டு வேற பாக்கணுமா அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, ரொம்ப நன்றிங்க சார்ங்கிறாங்க பாக்யா. சார் உங்க கூட ஒருத்தர் இருந்தாருல்ல, என்ன கூட சமைக்க சொன்னாருங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, யாரு பெருமாளையா கேக்குறீங்கன்னு கேக்குறாரு அவரு. பெருமாள்னு பாக்யா யோசிச்சுட்டு இருக்க, ஆமாங்கா அவரு பேரு பெருமாள் தானே எடுத்து கொடுக்குறாங்க செல்வி. ஆமாங்க சார் அவர்தான் அப்படின்னு பாக்யா சொல்ல,
அவர ஒரு வேலை விஷயமா அமைச்சர் வெளியே அனுப்பியிருக்காருமா அப்படின்னு அவரு சொல்ல பாக்யாவோட முகம் அப்படியே இருண்டு போயிடுது. ஐயையோ அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க. எப்போ வருவாருன்னு பாக்யா கேக்குறாங்க. அவரு வர்றது சந்தேகம்தான்னு இன்னொருத்தர் சொல்ல, சரிம்மா நீங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நாங்க இப்ப வந்துடுறோம்னு சொல்றாரு இன்னொருத்தர். பாத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாதோ அப்படின்னு நினைக்கிற செல்வி, என்னக்கா இம்புட்டு கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிரும் போல இருக்கே அப்படின்னு செல்வி சொல்ல, அவரு வரலனாலும் பரவாயில்ல செல்வி, இன்னைக்கு மினிஸ்டரை பார்த்து பேசியே ஆகணும் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. சமையல்லாம் முடிஞ்சிச்சாமான்னு வந்து பிஏ கேக்குறாரு. ஆமாங்க சார் முடிஞ்சிருச்சுன்னு பாக்யா சொல்ல, மினிஸ்டர் முதல்ல சாப்பிட போறாரு, அவருக்கு தனியா பேக் பண்ணி சாப்பாட்டை எடுத்துட்டு வந்துருங்கங்கிறாரு பிஏ. சரிங்கன்னு பாக்யா தலையாட்ட, சரிம்மா கொண்டு வந்துருங்கன்ட்டு அவரு உள்ளர போயிடுறாரு. ஏங்கா அந்த பெருமாள் அண்ணங்கிட்ட போன் நம்பராவது வாங்கி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு செல்வி சொல்ல, வாங்கி இருக்கணும் தான், அந்த பதட்டத்துல எனக்கு தோணவே இல்ல அப்படின்னு பாக்யா பதறிக்கிட்டு இருக்க. செல்வி அச்சோ அப்படின்னு சங்கடமா நிக்கிறாங்க. வீட்ல இருந்து ஈஸ்வரி பாக்யாவுக்கு கால் பண்ண, சமைக்கிற இடத்துல இருக்க பாக்யாவோட மொபைல் ரிங் ஆகுது. உன் போன் தான்க்கா அடிக்குதுன்னு செல்வி சொல்ல, எடுத்துட்டு வரியான்னு பாக்யா கேட்க, சரின்னு போறாங்க செல்வி. அக்கா இந்தா உன் மாமியார் தான் கால் பண்றாங்க அப்படின்னு செல்வி மொபைல நீட்ட சலிப்போட வாங்குற பாக்யா ஆன் பண்ணி சொல்லுங்க தேங்குறாங்க. காலையில வீட்ல இருந்து கிளம்பி போனேன், இன்னும் வரல, எங்க இருக்க நீன்னு கேக்குறாங்க. நான் வந்துடுறேன்னு பாக்யா சொல்ல, ஹோட்டலுக்கும் போகலன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், நான் அப்புறமா கூப்பிட்டுமாங்கறாங்க பாக்யா. என்ன முக்கியமான வேலை? செலியனை வெளியே கொண்டு வர்றதுக்கு அந்த விஷயமா அலைஞ்சுகிட்டு இருக்கியா, இல்ல அவனை இன்னும் வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டி விடுறதுக்கு புதுசா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அண்ணன் வாழ்க அமைச்சர் வாழ்க அப்படின்ற கோஷம் கேட்க, என்ன ஒரே சத்தமா இருக்குன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. எங்க இருக்க நீன்னு அவங்க கேட்க, அத்தை நான் ஒரு சமையல் ஆர்டருக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, கோபமும் வெறுப்பும் ஈஸ்வரி முகத்துல தாண்டவம் ஆடுது. என்ன என்ன சொன்ன நீ அப்படின்னு அவங்க அதிர்ச்சியோட கேட்க, சமையல் ஆர்டருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஏன் பாக்யா நீ சுயநினைவோட தான் பேசிக்கிட்டு இருக்கியா, இல்ல உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அத நான் வீட்டுக்கு வந்து விவரமா சொல்றேங்கிறாங்க பாக்யா. நான் இப்ப வைக்கிறேன்னு பாக்யா சொல்ல, என்ன விவரம் அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்கப்பவே காலை கட் பண்ணிடுறாங்க பாக்யா. இதுக்கு அவங்க காலை அட்டன் பண்ணாமயே இருந்திருக்கலாம், பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். ஹலோ பாக்யா ஹலோ அப்படின்னு வெறும் போன்ல கத்திட்டு, ச்சே பேசிக்கிட்டு இருக்கும் போதே போனை வைக்கிறாளா அவ அப்படின்னு ஈஸ்வரி கருவிட்டு இருக்க. பாக்யா அவங்க சொந்த வருத்தத்துல இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.